அனைத்து ஆசிரியர்களுக்குமே வணக்கம். இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடியது பிஜிடிஆர்வி ஃபிசிக்ஸ் யூனிட் 3 கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஃபஸ்ட் ஹெட்டிங் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷனில் நியூட்டனியன் மெக்கானிக்ஸ் பற்றி நான் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அந்த நியூட்டனியன் மெக்கானிக்ஸ் ஓகேங்களா அதை யூஸ் பண்ணி இந்த கன்சர்வேஷன் லாஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு நேம் இருக்குது. இந்த கன்சர்வேஷன் லாவுக்கு இன்னொரு நேம் இருக்குது. என்ன அப்படின்னா அது ஃபஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்த கன்சர்வேஷன் லாவில் நம்ம 3 டிவிஷன் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஓகேங்களா? நான் இனிமேல் அங்கே யூஸ் பண்ணுற இடத்துலலாம் இந்த மாதிரி பி போட்டு ரவுண்ட் பண்ணுவேன். அது மொமெண்டத்தை மீன் பண்ணும். அதே மாதிரி ஆங்குலர் மொமெண்டமாக இருந்து எல்லாம் மீன் பண்ணும். ஓகேங்களா? கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டபிள்யூ மீன் பண்ணும். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இஃப் தி டோட்டல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் 0. ஓகே, ஒரு சிஸ்டம் கன்சிடர் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் பிட்வீன் த 2 பார்ட்டிகல்ஸ் இல்லாமல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேவா? 2 பார்ட்டிகல் சிஸ்டம், 3 பார்ட்டிகல் சிஸ்டம், n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் சிஸ்டம், இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? அப்படி இஃப் த டோட்டல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0வாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த டோட்டல் மொமெண்டம் ஓகேங்களா ஈஸ் கன்சர்வ்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இது எப்படி சொன்ன டெஃபினிஷனை ஈக்குவேஷன் எழுத போகிறோம். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தட் இஸ் d/dt ஆஃப் mv. mv இஸ் நத்திங் பட் மொமெண்டம். ஓகேங்களா? அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இஸ் மொமெண்டம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஃபோர்ஸ், பிகாஸ் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸு செகண்ட் லா. ஓகேங்களா? அப்போ இங்கே ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் 0ன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ dp/dt f0னா தட் இஸ் f வேல்யூ 0. அப்போ dp/dt we can say that 0. அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் 0 இஸ் நத்திங் பட் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகேங்களா? ரைட். இதே மாதிரி அடுத்தது நாம் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஓகேங்களா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆங்குலர் மொமெண்டம் ஜென்ரலாக நம்ம எல்னு நம்ம சொல்லுவோம். எப்படி ஒரு 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 பார்ட்டிக்கல் ஸ்ட்ரெயிட் லைனில் போச்சுன்னா எப்படி நம்ம ஃபோர்ஸ்னு மீன் பண்ணுறோமோ அதே பார்ட்டிக்கல் சப்போஸ் வித் ரேடியஸோட சர்க்குலர் பாத்தில் போச்சுன்னா அதை நம்ம டார்க்குன்னு மீன் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ லீனியர் மோஷனில் ஃபோர்ஸு அதே சர்க்குலர் மோஷனில் நம்ம டார்க்குன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? லீனியர் மோஷனில் ஃபோர்ஸு, சர்க்குலர் மோஷனில் டார்க்கு. ஓகேங்களா? அப்போ லீனியர் மோஷனில் இருந்து கிடைக்கிறது தட் இஸ் லீனியர் மொமெண்டம். இதே பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மோஷனில் இருந்து கிடைக்கிறது வித் டார்க்கோட கிடைக்கிறது அது ஆங்குலர் மொமெண்டம். அதே மாதிரி தான் அதில் எப்படி நம்ம ஃபோர்ஸ் 0ன்னு சொன்னோமோ இதில் டார்க் 0ன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இஃப் த டோட்டல் எக்ஸ்டர்னல் டார்க் இஸ் 0. ஓகேங்களா? இஃப் த டோட்டல் எக்ஸ்டர்னல் டார்க் ஜென்ரலாக நம்ம டார்க் டவுன்னு நம்ம மீன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? பட் ஜென்ரலாக இந்த சம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் புக்ஸில் என்னென்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, அதனால் நான் என்னென்னு நம்ம இங்கேயும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இஃப் த டோட்டல் எக்ஸ்டர்னல் டார்க் இஸ் 0 அப்போ என்ன ஆகுனா ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட். அப்போ அதே மாதிரி எழுதலாம். அப்போ d/dt ஆஃப் அங்கே mv போட்டால் கூட ஒரு r சேர்த்திக்கிறோம். அப்போ r cross b இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா தட் இஸ் r cross b we know that is angular momentum. dl/dt. அப்போ dl/dt இஸ் நத்திங் பட் என்ன சொல்லலாம்னா தட் இஸ் what is it டார்க். ஓகேங்களா? அப்போ இங்கே டார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டார்க் 0 நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். dl/dt இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அது எக்ஸ்டர்னல் டார்க் அப்படிங்கிறனால இந்த n பக்கத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா ஈன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? என்னோட பவரில் நான் ஈன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? அப்போ n/e இஸ் ஈக்குவல் டு 0. இது ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஓகே, n/e இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ்டர்னல் டார்க் இஸ் 0னா L இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கான்ஸ்டண்ட்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணாத 0. அதே மாதிரி போன கொஸ்டினில் மொமெண்டம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0 இல்லைங்களா? அந்த மாதிரி இங்கே L இஸ் கான்ஸ்டன்ட்டு. அதனால் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டைம் L இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ என்ன சொல்லலாம்னா ஹியர் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. அப்போ போன பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லீனியர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே, ஜென்ரலாக இதில் நம்ம இந்த கான்செப்டில் மெக்கானிக்கல் எனர்ஜி பற்றி தான் சொல்ல போகிறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனட்டிக் எனர்ஜி பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அப்போ நம்ம அந்த காம்பினேஷனை நான் ஜென்ரலாக நான் டபிள்யூன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இஃப் தி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் தி ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இஃப் தி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் தி ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இஃப் தி இன்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆர் சென்ட்ரல். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ இன்டர்னல் ஃபோர்ஸ் சென்ட்ரலைஸ்டாக இருந்து
ஓகேங்களா. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், டிரைவ் பண்ணுறக்குள்ள ஓகேங்களா. ஓகேங்களா. அப்போ இன்டர்னல் ஃபோர்ஸு சென்ட்ரலாக இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா டிரைவ் பண்ண முடியும். எதை அப்படின்னா ஸ்கேலார் பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனை பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அப்போ அதை நம்ம என்ன சொல்லலாம்னா, ஸோ அதனால் டோட்டல் எனர்ஜி, அப்போ டோட்டல் எனர்ஜிங்கிறது காம்பினேஷன்ஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் கன்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா T + V = கான்ஸ்டன்ட். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஹாமில்டேனியன் மெக்கானிக்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. T + V = கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன், இந்த கன்சர்வேஷன் லாஸ் ஓகே வித் லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் தென் எனர்ஜிக்கு. ஓகேங்களா. இது வந்து பை யூஸிங் நியூட்டனியன் மெக்கானிக்ஸ் வச்சு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. கன்சர்வேஷன் லாவுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்டகரல் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.